கீமோ எடுத்தோன்னா முடி கொட்டிடுது, துன்புறுத்தலுக்கு ஆளாகிறோன்ற ஒரு ஃபீல் எடுத்துக்கிறாங்க. இதை தாங்கிறதுக்கு நான் நோயவே தாங்கிக்கிறேன்னு சிலர் நினைக்கிறாங்க. அது சரியானதா? எல்லா வகையான கீமோதெரப்பியும் முடி கொட்டாது. கீமோதெரப்பியோட பெட்டர் சுகர் கேன்சர் செல்ஸை ஃபீட் பண்ணும். மித்தா ஃபேக்ட். கேன்சர் வந்த பேஷண்ட்ஸுக்கு சுகர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து கேன்சர் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். பிளாஸ்டிக் பயன்பாடு, மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணுறது, ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறது, இதனாலலாம் கேன்சர் வருது. கண்டிப்பாக குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய்ஸில் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஸ்லைம்லாம் விளையாடுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக அது மூலமாக கேன்சர் வருது. கெமிக்கல்ஸ் தான் அதில் இருக்கு. நியூஸ் 8 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். முன்னாடிலாம் அரிதான ஒரு நோய் அப்படின்னு தான் புற்றுநோய் பற்றி நாம் நினச்சிருப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய இடங்களில் புற்றுநோயால் அவதிப்படுறவங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது அதை பற்றி கேள்விப்படுற விஷயங்களும் நமக்கு உண்மையிலே கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இப்போ புற்றுநோய் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம், அது வராமல் தடுக்க நம்மளால் என்ன செய்ய முடியும், அதே போல் இப்போ இது தொடர்பான ரிசர்ச் எல்லாம் நடைபெறுது. லைட் தெரப்பி மூலமாகவே இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு கூட இப்போ சில ஆராய்ச்சி முடிவுகளில் சொல்கிறாங்க. இது சாத்தியமானதா? இது பற்றி எல்லாம் பேசுகிறதுக்காக நம்முடைய சிறப்பு மருத்துவர், புற்றுநோய் நிபுணர் திரு PK ஜெயச்சந்திரன் இணைந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது நிறைய கேசஸ் பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு புற்றுநோயால் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. எந்த அளவுக்கு இதோட அதிகரிப்பு அப்படின்றது இருக்குது? புற்றுநோய் சதவீதம் வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலான மக்கள் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இதன் முக்கியமான சில காரணங்கள் பார்த்திங்கன்னா வந்து முதல் காரணம் வந்து மக்களுக்குள்ள விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து மருத்துவ போய் பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு சில வருடங்கள் முன்னாடி சில புற்றுநோய் கண்டுபிடிக்காமே சில பேர் இறந்து போயிடறாங்க. ஒரு 20-30 வருடங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா புற்றுநோய்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் உயிரிழந்துடுறாங்க. அதனால் ஒரு காரணம், முக்கியமான காரணம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறதால மக்களுக்கு வந்து நிறைய போய் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ரெண்டாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து ஒரு 20 வருடங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சராசரியான உயிர் வாழக்கூடிய வருஷம்னு பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து 65 இருந்தது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 70 தாண்டி போய் கொண்டு இருக்கிறது. அதனால் மக்கள் வயசாக ஆக நிறைய பேருக்கு கேன்சர் வந்து புற்றுநோய் வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுவும் ஒரு ரீசன், முக்கியமான காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல், நம்மளோட வாழ்க்கை முறை, உணவு முறை, இது எல்லாமே இந்த ஒரு விஷயந்தான் இந்த ஒரு காரணம்தான் கரெக்டாக சொல்ல முடியாத நிறைய நம்ம உணவு முறை மாற்றங்கள், நம்மளோட சுகாதார மாற்றங்கள், நம்மளோட என்விரான்மெண்ட் சொல்கிற சுற்றுச்சூழல் மாற்றங்களால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ கேன்சர் அதிகமாக ஆனதுக்கு காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து இப்போது முன்னே வந்து கேன்சர் பற்றி சொன்னாலே ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோன்னு ஒரு மித் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இப்போ வாட்ஸ்அப், யூடியூப், பல விஷயம் சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் இருக்கிறதால நிறைய விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு. இப்போது ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் வந்து ஒருத்தர் கேன்சர் இருந்ததுன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து அது சொல்லிக்கிற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. அதுவும் ஒரு காரணம், இவ்வளோ பேர் கேன்சர் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ நம்பர்ஸ் படி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆகலை. இந்த விழிப்புணர்வு அதிகமானதால் மக்களுக்கு பல விஷயங்களில் தெரிய வந்ததால் இது வந்து பல காரணங்களால் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சுற்றுச்சூழல் மாற்றங்கள், அதே மாதிரி லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே நீங்கள் குறிப்பிட்டீங்க. அப்படி பார்க்கும்போது அர்பன் பாப்புலேஷனில் இப்போ சிட்டிஸில் இருக்கிறவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இதுக்கு ஒரு மிக முக்கிய காரணி அப்படின்னு குறிப்பிடலாமா? ஏன்னா இங்கே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, அதே மாதிரி பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் அதுக்கு கூடுதல் காரணங்கள் அப்படின்னு சேர்த்துக்க முடியுமா? கண்டிப்பாக பொல்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான புற்றுநோய் காரணம். முக்கியமான வந்து லங் கேன்சர், ஸ்மோக்கிங்
தான் முக்கியமான ஒன் டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா காரணம் ஃபார் பல கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், லங் கேன்சர், கோலன் கேன்சர், பிளாடர் கேன்சர், இது போல் எல்லா கேன்சருக்கும் வந்து ஸ்மோக்கிங் இஸ் ரிலேட்டட். ஸோ ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்மோக்கிங், ஸோ தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். ஒரு இடத்துல போய் ஸ்மோக் பண்ணிவிட்டு போய் அந்த ரூமில் இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ்லேருந்து தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த பார்ட்டிகல்ஸ் அங்கேயே தான் இருக்கும். ஒழுங்காக வெண்டிலேஷன் இல்லாத ஒரு ரூமாக இருந்ததுன்னா அங்கேயே தான் இருக்கும். அது போய் சுவரிலையோ இல்லைங்க அங்கே பொருட்கள்லையோ அது படிஞ்சு அங்கேயே தான் இருக்கும். ஸோ அது நான் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், எக்ஸாஸ்ட் பொல்யூஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டிகள்லேருந்து வர எக்ஸாஸ்ட்லேருந்து வர பொல்யூஷன், இது எல்லாமே முக்கியமான ரீசன்ஸ் லங் கேன்சர் வரதுக்கான காரணங்கள். ஒரு 100 பேருக்கு லங் கேன்சர் வருதுன்னா 100ல் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% 70% வரைக்கும் தான் வந்து ஸ்மோக்கிங்காக வருது. ஸ்மோக்கிங் இல்லாத பல காரணங்களால் மற்ற 40% கேன்சர்ஸ் வருது, லங் கேன்சர்ஸ். இப்போது விழிப்புணர்வு இருக்கிறதுனால இப்போ நிறைய பேருக்கு நம்ம கேன்சர் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் விழிப்புணர்வு இருக்கிற அதே சமயத்தில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அச்சப்படுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா கீமோ எடுத்தோன்னா முடி கொட்டிடுது, கீமோ எடுத்தோன்னா நம்ம ரொம்ப இழைச்சி ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளாகிறோன்ற ஒரு ஃபீல் எடுத்துக்கிறாங்க. இதை தாங்கிறதுக்கு நான் நோயவே தாங்கிக்கிறேன்னு சிலர் நினைக்கிறாங்க. அது சரியானதா? கண்டிப்பாக இல்லை. ஸோ விழிப்புணர்வு புற்றுநோயை பற்றி மட்டும் இல்லாமல் மக்களுக்கு புற்றுநோயை தாண்டி அதோட சிகிச்சை முறைகளை பற்றியும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் மக்களுக்கு. கீமோதெரப்பி மட்டும் இந்த புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. கீமோதெரப்பி ஒரு அங்கம் தான். புற்றுநோயை எந்த புற்றுநோயை பொறுத்து என்ன ஸ்டேஜ், எந்த அளவுக்கு அது பரவி இருக்கு அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது புற்றுநோய் சிகிச்சை மாறும். அது ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட், சர்ஜரின்னு சொல்கிற சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், கீமோதெரப்பியாக இருக்கலாம், ரேடியோதெரப்பி கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ், இம்யூனோதெரப்பி, இது போன்ற பல செல்லுலார் தெரப்பி, ஜீன் தெரப்பி, இது போல் பல ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு புற்றுநோய்க்கு பொறுத்து ஒவ்வொரு ஸ்டேஜை பொறுத்து மட்டுமா கீமோதெரப்பி மட்டுமே கொடுக்கலாம், இல்லை கீமோதெரப்பி கூட ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணலாம், அறுவை சிகிச்சையும் சேர்ந்து வரலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து கொடுக்கலாம், 3 ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ மாறுபடும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும். கீமோதெரப்பியால் முடி கொட்டும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வகையான கீமோதெரப்பியும் முடி கொட்டாது. கண்டிப்பாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மருந்துகளை தான் கீமோதெரப்பின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து கீமோதெரப்பியோட பெட்டர் டெர்மினாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை யூஸ் பண்ணோம்னா சிஸ்டமிக் தெரப்பின்னு சொல்லுவோம். எதுவையும் உள்ளுக்கு போகிறது, ஒரு வாய் வழியாவோ இல்லைனா வந்து நம்ம வெயின்ஸ் வழியாவோ கொடுக்குற தெரப்பிக்கு பேர் தான் சிஸ்டமிக் தெரப்பி ஃபார் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ கீமோதெரப்பி மட்டும் இப்போ யூஸ் பண்ணுறதுல அது ஒரு ப்ராட் டெர்மினாலஜியாக மாறிடுச்சு. அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கீமோதெரப்பியில் பழைய வகையான கீமோதெரப்பிட்டிக் ஏஜென்ட்ஸ், அந்த இன்ஜெக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து முடி கொட்டுற தன்மை இருக்குது. அது பெர்மனன்ட் கிடையாது. முதல் விஷயம், அது டெம்பரரி தான். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வர பல வகையான நியூவர் தெரப்பட்டிக் ஏஜென்ட்ஸ், கீமோதெரப்பி தான் சொல்கிறாங்க, ஆனால் அது சிஸ்டமிக் தெரப்பி, டார்கெட்டடாக வர ட்ரீட்மெண்ட்ஸ், ஓரல் ட்ரீட்மெண்ட்ஸ், இம்யூனோதெரப்பி, செல்லுலார் தெரப்பி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது கிடையாது. ஈவன் பழைய கீமோதெரப்பட்டிக் ஏஜென்ட்ஸே எடுத்து பார்த்திங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 50% மருந்துகளுக்கு இந்த முடி கொட்டுற தன்மை கிடையாது. ஒரு சில மருந்துகளுக்கு உண்டு. அந்த மருந்துகள் ஒன்றும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மருந்துகளை மாற்று மருந்துகள் நிறைய வந்துன்னு இருக்குது. ஆனாலும் அந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. ஆனால் வந்து அது டெம்பரரி தான். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக சிகிச்சை முறை இருக்குது, ஸ்கேல்ப் கூலிங் டெக்னாலஜி. ஸ்கேல்ப் கூலிங் டெக்னாலஜின்னு பார்த்திங்கன்னா இந்த மண்டை ஓட்டுக்கு சுற்றி ஒரு கூடு மாதிரி வச்சு, ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அதில் கூடு மாதிரி வச்சு அதில் வந்து இந்த கூல்டு வாட்டர் வந்து கூலண்ட் வச்சு வாட்டர் வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. அதை சர்க்குலேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை கம்மியாகுது. சரிங்களா? அது எல்லா மருந்துகளுக்கும் கிடையாது. சில மருந்துகளுக்கு ஹேர் ஃபால், முடி கொட்டுதல் வந்து அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கீமோதெரப்பி இன்ஜெக்ட் பண்ணும்போது அது தலையில் ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி இருக்கும். அந்த கேப் மாட்டிட்டு
அதுலேருந்து அந்த மிஷின்லேருந்து அது கூலண்ட் போயிட்டு கூல் பண்ணும். ஸோ அந்த கீமோதெரப்பி இன்ஜெக்ஷன்ஸ் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கூல் பண்ணால் யூஸ்வலாக வந்து அந்த வெயின்ஸ் எல்லாம் சுருங்கிடும். அதை சுருங்கத்தால் அங்கே கீமோதெரப்பி போகாமல் இருக்கும். ஸோ அதனால் முடி கொட்டுதல் கம்மியாகும். இது சில ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ எல்லா கேன்சர் சென்டர்ஸ்லேயும் இது அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்ரோப்ரியேட்டாக அந்த எந்த கீமோதெரப்பிக்கு ஒர்க் ஆகுமோ அந்த கீமோதெரப்பிக்கு யூஸ் பண்ணும்போது அந்த முடி கொட்டுதல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இது தொடர்பான ஆராய்ச்சியில் இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரும்போது கண்டிப்பா. முடி கொட்டாமலே கீமோ எடுக்க முடியுமா? இப்பயே இருக்க எல்லா அட்வான்ஸ் புதிய மருந்துகள் அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா முடி கொட்டாது. பழைய மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகளுக்கு தான் கொட்டும். எங்கெங்கெல்லாம் எங்களால் புது மருந்துகளை புகுத்த முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து எங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரை பாதுகாக்க வேண்டும். ஃபஸ்ட்டு லைஃப், ஹவு கேன் வி எக்ஸ்டெண்ட் த லைஃப், அதுதான் ஃபஸ்ட்டு இன்டென்ட்டாக இருக்கும். எப்படி அவங்கள வந்து குணப்படுத்துறது. முடி கொட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது 2வது தான் எங்களுக்கு, சரிங்களா? அதுவும் டெம்பரரியாக தான் இருக்க போகுது. ஸோ எங்கெங்கெல்லாம் புதிய முறை ட்ரீட்மெண்ட்டை எங்களால் புகுத்த முடியுமோ அங்கே கொடுத்துடுவோம். சில இடங்களில் எங்களால் புதிய முறை ட்ரீட்மெண்ட்கள் இருக்காது, அங்கே பழைய ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாகணும். அப்போது வழி இல்லாமல் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது முடி கொட்டுதல் வரும். அதுக்கும் சில மருந்துகளில் இந்த ஸ்கேல்ப் கூலிங் டெக்னாலஜி வச்சு முடி கொட்டுதலை கம்மி பண்ண முடியும். போன் மேரோ, ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலமாக பிளட் கேன்சர் சர்வைவர்ஸ் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்காங்க? பிளட் கேன்சர்ஸ் அது வந்து ஒரு ப்ராட் டெர்மினாலஜி. அதாவது அதில் வந்து பிளட் கேன்சரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிளட் அண்ட் இம்யூன் சிஸ்டம் ரிலேட்டட் கேன்சர் சொல்லுவோம். அது நம்ம எதிர்ப்பு சக்திக்கு தேவையான செல்கள்லேருந்து வர கேன்சர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஹெமட்டோ லிம்ஃபாய்டு மெலிக்னன்சிஸ் சொல்லுவோம். ஹெமட்டோ லிம்ஃபாய்டுனா ரத்தம் மற்றும் ரத்தம் சார் புற்றுநோய்கள்னு சொல்லுவோம். அந்த புற்றுநோய்கள் ஹைலி க்யூரபிள் கேன்சர்ஸ், அதாவது அதிகப்படியாக குணப்படுத்தக்கூடிய கேன்சர்களில் முதல் இடத்துல இருக்கிறது அந்த கேன்சர்ஸ் தான், சரிங்களா? மற்ற கேன்சர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 40 இல்லை 30 வருடங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த கேன்சர்ஸ்லாம் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கிடையாது, அந்த சிகிச்சை முறைகள் ரொம்ப கிடையாது. அதோட ட்ரீட்மெண்ட் அது வந்தாலே இப்போ சிஎம்எல்னு ஒரு கேன்சர் இருக்குது. சிஎம்எல்னால் க்ரானிக் மைலாய்டு லுக்கீமியான்னு சொல்லுவோம். அது ஒரு வகையான பிளட் கேன்சர். அது பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்தால் ஒரு 4-5 வருஷத்தில் இறந்துடுவாங்க. அப்படி தான் இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிகராக அதே ஏஜுக்கு நிகரான மக்களுக்கு என்ன வாழ்க்கை என்ன உயிர் எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்கிற அளவுக்கு வந்துச்சு ட்ரீட்மெண்ட்ஸ். மாத்திரைகள் முறையாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அந்த பிளட் கேன்சருக்கு. சிஎல்எல்னு ஒரு கேன்சர் இருக்குது, அதுக்கும் மாத்திரை முறையாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணி நார்மல் உயிர் அளவுக்கு நார்மல் லைஃப் ஸ்பேன் அளவுக்கு வாழ்கிற அளவுக்கு வந்துடுச்சு, சரிங்களா? சில அக்யூட் லுக்கீமியாஸ் இருக்குது. அக்யூட் லுக்கீமியாஸ்னால் ரொம்ப வீரியமான லுக்கீமியாஸ், அது பிளட் கேன்சர்ஸ். ஏஎம்எல், ஏஎல்எல் இது போன்ற ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப 40 பேர் 30 பேர் தான் உயிர் வாழாத அளவுக்கு இருந்தாங்க. அப்படி வந்து 100 பேரில் பார்த்திங்கன்னா அது குழந்தைங்களுக்கும் வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம், எந்த வயசு வேறுபாடு இல்லாமல் வரலாம். அது ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கலை இது வரைக்கும். இப்போ இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ் மூலம் பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்கிறது ஒரு 30 வருடம் ஓல்டு ட்ரீட்மெண்ட். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சேம் டெர்மினாலஜி தான். நம்ம முக்கியமாக அதில் என்ன பண்ண போகுதுன்னா ஸ்டெம் செல்ஸ் உயிரணுக்கள், அந்த ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்ம ரத்தம் உருவாகக்கூடிய உயிரணுக்கள், அந்த உயிரணுக்களை மாற்றி வைக்க போதும், சரிங்களா? ஸோ அதை 20 வருடம் முன்னாடி பார்த்திங்கன்னா போன் மேரோக்குள்ளே ட்ரில் பண்ணி எடுத்திருந்தாங்க. இப்போது அது மாதிரியான ப்ராசஸ் கிடையாது. இப்போ நம்ம பிளட் டொனேஷன் பண்ணுறாங்களே, அந்த பிளட் டொனேஷன் மாதிரியே பிளட்லேருந்து தான் எடுக்கும் அந்த ஸ்டெம் செல்ஸை பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பேர் கேட்டவொடனே மக்கள் வந்து பயந்துடுறாங்க. போன் மேரோவை நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறதில்ல, போன் மேரோவை ட்ரில் பண்ணவும் போகிறதில்ல, பிளட்லேருந்து தான் ஸ்டெம் செல்ஸ் எடுக்க போதும். ஆனால் அந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஹெமட்டோ லிம்ஃபாய்டு மெலிக்னன்சிஸ்க்கு, இந்த ரத்தம் மற்றும் ரத்தம் சார் புற்றுநோய்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பேராடிம் சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் ப்ராசஸே மாற்றி அந்த குணம் பண்ணுற தன்மைகள்லாம் ஆல்மோஸ்ட் 70% வந்துடுச்சு, சரிங்களா? ஏஎல்எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 80-90% கிட்ட வந்துடுச்சு. இது இல்லாமல் புதிய வகை ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா கார்டி செல் ட்ரீட்மெண்ட். கார்டி செல் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஜீன் தெரப்பி.
நம்ம உடம்புல இருக்க ஒரு வகையான இம்யூன் செல்ஸ்னால் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான செல்ஸ், லிம்போசைட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஸை வந்து எடுத்து மேனுஃபேக்சரிங் அனுப்பி அங்கே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த செல்ஸை வந்து ஒரு ஜீன் புகுத்தி அந்த செல்ஸை வந்து கேன்சர் அழிக்கக்கூடிய செல்ஸாக மாற்றி திருப்பி பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடு எஃபெக்ட்ஸும் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டோட கம்மியாக இருக்கும். அவுட்கம்ஸ் இந்த குணம் பண்ணக்கூடிய தன்மைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்டி செல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேன்சர்ஸ்க்கு தான் அவைலபிளாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லுக்கீமியாஸ், லிம்ஃபோமா, மைலோமா இது போன்ற கேன்சர்களுக்காக இருக்குது. இன்னும் ஒரு 5 வருட டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா புற்றுநோய்களுக்கும் வந்துடும் இந்தியாவில். ஸோ இது போல் புதிய புதிய ரிசர்ச் வந்துனே இருக்குது. ஜீன் தெரப்பி, செல் தெரப்பி, mRNA தெரப்பி. நம்ம வேக்சின் mRNA வேக்சின் போடாமல் mRNA ட்ரீட்மெண்ட்டும் இப்போ mRNA மட்டும் பண்ணி அதை வச்சு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு ஆராய்ச்சிகள்லாம் போயின்னு இருக்குது. கண்டிப்பாக இன்னும் ஒரு 5லேருந்து 10 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும். நான் ட்ரெயின் பண்ணும்போது இந்த டைமில் அந்த ட்ரீட்மெண்ட்டு இப்போ கிடையாது, எல்லாமே மாறிப்போச்சு. ஸோ மாறினே இருக்கும், குணம் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எங்களோட எய்ம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று குணம் பண்ணுறது அதிகப்படுத்தணும், மக்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணணும். இதுதான் எங்களோட பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன். இப்போது நீங்கள் அந்த ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்போ சமீபத்தில் செய்தியில் பார்த்தது மாலிகுலர் ஜாக் ஹேமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி படி என்னென்னா, எலிகள் கிட்ட இது தொடர்பான டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைட் தெரப்பி மூலமாக, கீமோ இல்லாமல் லைட் தெரப்பிலேயே கேன்சர் செல்ஸை கில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஹியூமன் ட்ரையல் பார்க்கல. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? லைட் தெரப்பி அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க? இது வந்து ட்ரையலுக்கு அப்புறம் இது சாத்தியமா கீமோவை ரீப்ளேஸ் பண்ண? லைட் தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றளவும் இப்பயும் வந்து லைட் தெரப்பி சில கேன்சரில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது அந்தளவுக்கு அவுட்கம்ஸ் கொடுக்கறதில்ல. இப்போ வாயில் இருக்க கேன்சர் பார்த்திங்கன்னா சில ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷன் சொல்லுவோம், அதை லேசரில் ட்ரீட் பண்ணுவோம். லேசரும் ஒரு லைட் தெரப்பி தான் பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம கண்ணில் பார்க்க எல்லாமே லைட்டில் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் லைட் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சிஸில் வந்து சில ஃப்ரீக்வன்சிஸில் பார்த்தீங்கன்னா கேன்சர் கில்லிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். இப்போ லேசரில் பார்த்தீங்கன்னா இப்போ லேசர் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ் தொண்டையில் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா லேசர் வச்சு எக்ஸிஷன் பண்ணுவாங்க. வாயில் வந்து ஒரு ப்ரீ மெலிக்னன்ட் கண்டிஷனாக லேசர் வச்சு ட்ரீட்மெண்ட், லியூகோப்ளேக்கியான்னு சொல்லுவோம், அந்த ட்ரீட்மெண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது போல் ஒரு வகையான லேசர் ட்ரீட்மெண்ட் தான் வந்து எலிகளுக்கு அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது இல்லாமல் வந்து ஒரு வகையான மருந்துகள் கொடுத்து லைட் கொடுத்தா அந்த மருந்து வந்து இன்னும் கேன்சர் கில்லிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்கலாம். அது வகையான ட்ரீட்மெண்ட்ஸும் போயின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் தான். அதுவே ஒரு மாதிரி இப்போ வந்து அதில் நியூவாக ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து இப்போது ட்ரை பண்ணியிருக்காங்க. அது கீமோதெரப்பியை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வகையான கேன்சருக்கு மாற்றாக அமையலாமே தவிர எல்லா கேன்சருக்கும் எல்லா புற்றுநோய்களுக்கும் மாறாது கண்டிப்பாக. அதுக்கு வந்து மேலும் ஏன்னா புற்றுநோயின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக சொல்கிற வார்த்தை. ஆனால் இப்போ மார்பக புற்றுநோய்க்கு டிஃப்ரெண்ட் மாலிகுலர் டைப் இருக்குது, கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு டிஃப்ரெண்ட் மாலிகுலர் டைப் இருக்குது, லங் கேன்சருக்கு டிஃப்ரெண்ட் மாலிகுலர் டைப் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அதோட சிஸ்டமில் வேறு வேறு வகையான பிரச்சனைகளால் வர கேன்சர்ஸ். எல்லாத்துக்கும் சிங்கிள் மெடிசன்னு சொல்கிறது வந்து, சிங்கிள் ட்ரீட்மெண்ட் சொல்கிறது வந்து சாத்தியக்கூறே கிடையாது. இப்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 பயம் வருது பேஷண்ட்ஸ்க்கு. ஒன்று, இதனால் ஏற்படக்கூடிய வலி, அதை பார்த்து பயப்படுறாங்க. இன்னொன்று, இதுக்கு ஆகக்கூடிய மருத்துவ செலவுகள். இப்போது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? வேறு எந்தெந்த வகையில் வந்து இந்த மருத்துவ சிகிச்சைகளை அவங்க எடுத்துக்க முடியும்? கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ஆராய்ச்சிகள் பல விஷயங்கள் நடக்கிறதால புதிதாக வர எல்லா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸும் அஃபோர்ட் பண்ணுறதுக்கான நார்மல் சாமானிய மக்கள் அஃபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்திய அரசாங்கமும் பார்த்திங்கன்னா அது ஏற்றாது போல் அவங்களும் அந்த ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. எனினும் பார்த்திங்கன்னா மக்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. இன்சூரன்ஸஸும் மக்களுக்கு கவர் பண்ணுது, அதை தாண்டி போகும்போது மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியல.
ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்சூரன்ஸ் மக்களுக்கு அவேர்னஸ் வரணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு செலவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக மக்களுக்கு. ஒரு பாயிண்ட் ஒரு அளவு வரைக்கும் தான் மக்களுக்கு வந்து அவங்களால கொடுக்க முடியும் கவர்மெண்ட்டாலேயும் பார்த்தீங்கன்னா. அந்த அளவு தாண்டும் போது அது வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப. ஸோ மக்களும் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அடைஞ்சு அவங்களால என்ன முடியுமோ ஹெல்த் இன்சூரன்ஸஸை வந்து அவங்களால மேக்ஸிமம் லிமிட் அவங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க சேலரிக்கு ஏற்றாப்புல மேக்ஸிமம் ஹெல்த்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். வெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஹெல்த்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸஸை அதை வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு எவ்வளோ முடியுமோ அதை எடுத்து பண்ணால் ஒழிய இது மாறாது. கண்டிப்பாக இது இந்தியாவில் இருக்க பெரிய ஹெல்த் கேர் ரெவல்யூஷன் வரணும், இன்சூரன்ஸ் ரெவல்யூஷன் வரணும் கண்டிப்பாக. என்ன கேட்டால் இதுதான் சொல்லுவேன். எல்லாத்தையுமே அரசாங்கம் இலவசமாக கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு வரைக்கும் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம மக்களோட புற்றுநோய் பேர்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். நம்ம மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகம். மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது மக்கள் தொகை அதிகம். நம்ம அவ்வளோ அதிகமாக இருக்கும்போது புற்றுநோய்க்கான ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் புற்றுநோய்களுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருஷமாக வந்துடுச்சுன்னா அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து எப்படி முன்கூட்டியே இது பண்ணணும்னு பார்க்குறது இன்சூரன்ஸஸ் தான் மோர் இம்பார்ட்டண்ட். இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வைக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எதுவுமே வரக்கூடாதான் நல்லது நம்ம யோசிக்கணும். இருந்தாலும் வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்கிறது நல்லது என்ன கேட்டால். அதே மாதிரி இன்னொரு விஷயம், விழிப்புணர்வு எல்லாமே இருந்தாலும் கூட இப்போ ஒரு ஹார்ட் டிசீஸை நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஒபிஸா இல்லாமல் பார்த்துக்கிறது, கொலஸ்ட்ரால் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி டயபெட்டிஸ் வரக்கூடாது அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோல், நம்ம ஸ்போர்ட்ஸை வந்து சின்னதுலேருந்தே நிறைய விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கேன்சர் வரக்கூடாது, நான் அதுக்கு ப்ரிகாஷனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதே இப்போ சொல்ல முடியலையே. ஸோ இப்போ கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சில கேன்சருக்கு ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, சில கேன்சர்ஸ்க்கு கிடையாது. இப்போது நான் ரத்தம் மற்றும் இரத்தசார் புற்றுநோய்கள் பற்றி பேசினேன்ல, அந்த நோய்கள் எதுக்கு வருதுன்னே தெரியாது. ஒரு 10 நாள் 20 நாள் மணி நல்லா இருப்பாங்க, 10 நாளில் அந்த அக்யூட் லுக்கீமியாஸ் வந்துடும். ஸோ அதுக்கான காரணிகள் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி புற்றுநோய்களை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது. மற்ற புற்றுநோய்களுக்கு முதல் எதிரி வந்து ஸ்மோக்கிங் செசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எந்த புற்றுநோய் எடுத்தாலும் அதில் ஒரு ஸ்மோக்கிங் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்கணும் மக்கள். ஆல்கஹால், எனி அடிக்ஷன்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், ஹெல்த்தி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் கேன்சர் அவுட்கம்ஸ்க்கு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இது எல்லா புற்றுநோய்கள்லையும் ஒபிசிட்டி இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ நம்ம உணவு முறை மாற்றங்கள், ஃபுட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு டயட், அடிக்குவேட் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து ஒழுங்காக சேரதில்ல. மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க, ப்ரோட்டீன் வந்து கம்மியாக சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதருக்கு பார்த்திங்கன்னா அவங்க வெயிட்டுக்கு 1 கிராம் per கிலோகிராம் சொல்லுவோம். அந்த 1 கிராம் per கிலோகிராம் அவங்க ஐடியல் பாடி வெயிட்டுக்கு என்ன தேவையோ அந்த ப்ரோட்டீன் வந்து உடம்புல சேரணும். இப்போ 50 கிலோனா 50 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு சேரணும். கண்டிப்பாக அது சேரலைன்னா வந்து நம்ம உடம்புல இருக்க ப்ரோட்டீன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நம்ம உடம்புல வந்து தினமும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஜீன் டேமேஜ் ஆகினே இருக்கும். அந்த டேமேஜை வந்து நம்ம உடம்புல இருக்க ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் வந்து மாற்றிக்கினே இருக்கும். அது மாற்றிக்கினே இருக்கும் போது என்ன ஆகும்னா ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும். இதை மாற்றுறதுக்கு தேவையான விஷயம் ப்ரோட்டீன்ஸ் தான், அது பை ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நம்ம ப்ரோட்டீன்ஸை ஒழுங்காக உடம்புக்கு கொடுக்கல வச்சிங்களேன், இந்த மாற்றங்கள் ஏற்படாது. இதுவும் ஒரு காரணங்களாக இருக்கலாம் கேன்சர் வர்றதுக்கு. ஸோ அடிக்குவேட் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் டயட், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் வித் மினரல்ஸ், விட்டமின்ஸ், இது எல்லாமே நியூட்ரிஷன்ஸ், இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களும் எல்லாமே நிறைஞ்சிருக்கணும். நிறைய மக்களுக்கு இப்போ அது கிடைக்கல, கிடைக்கக்கூடிய மக்களும் அதை உபயோகப்படுத்திக்க முடியாது.
ஸோ அது வந்து யாரெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு அவங்க ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ் ஆஃப் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதுதான் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். இது இல்லாமல் நான் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசணும்னா வேக்சினேஷன்ஸ்னால் தடுப்பூசிகள். கேன்சருக்கான தடுப்பூசி எல்லா கேன்சருக்கும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வகையான புற்றுநோய்களுக்கும் சேர்த்து ஒரே தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் பயாலஜி. இப்போது நம்மக்கிட்ட முக்கியமான தடுப்பூசி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவோம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பெண்களுக்கு வர ஒரு இம்பார்ட்டண்ட் டைப் ஆஃப் புற்றுநோய், மிக முக்கியமானது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவில் ஒரு டாப் 3 கேன்சர்ஸில் அது வந்து இருக்குது. அது அர்பன் பாப்புலேஷனில் கொஞ்சம் கம்மி, ரூரல் பாப்புலேஷனில் கொஞ்சம் அதிகம். அது ஸ்டேட்டுக்கு மாறுபடும். ஆனால் டாப் 3ல் இருக்குது. டாப் 3 புற்றுநோய்களில் அது இருக்குது. அதுக்கு இப்போது வேக்சின் இருக்குது. அது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் வந்த பிறகு கொடுக்க முடியாது, புற்றுநோய் வரதுக்கு முன்னாடி கொடுக்கறது தான் அது. பெண்கள் மற்றும் ஆண்கள் 9 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த வேக்சின் அவைலபிளாக இருக்குது. அந்த வேக்சின் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு இந்தியன் வேக்சின் இருக்குது, ஒரு இம்போர்ட்டன்ட் வேக்சின் இருக்குது. எல்லா வேக்சினுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் குழந்தைகள் ஆண்களுக்கும் அது சேரும். ஏன்னா ஆண்களுக்கு அது வந்து அது ஆக்சுவலாக அந்த ஒரு ஹெச்பிவின்னு ஒரு வைரஸ் இருக்குது, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வைரஸில் ஒரு டைப் ஆஃப் வைரஸ்லேருந்து தான் வந்து இந்த கேன்சர்ஸ் உருவாகுது. ஸோ செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் மூலமாக அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வரும். அந்த இன்ஃபெக்ஷன் பிற்காலத்தில் வந்து கேன்சராக மாறும். அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் எதுவுமே இன்ஃபெக்ஷனால் ஒரு காய்ச்சலோ ஒரு சளி, இருமல், காய்ச்சல் எதுவுமே வராது. அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் அது கேன்சராக மாறும். அது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். அதனால் ஆண்களுக்கும் 9 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் அந்த வேக்சின் 3 டோஸ், 9லேருந்து 14 வயசு வரைக்கும் இருந்தால் 2 டோஸ், இதுவே வந்து 15லேருந்து 26 வயசு வரைக்கும் இருந்தால் 3 டோஸ் சொல்கிறோம். ஸோ அது வந்து 6 மாதம் டைமில் போட்டு முடிக்கணும். அது போடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சர்விக்கல் கேன்சரை வந்து 95% கம்மி பண்ண முடியும். நம்மள வரக்கூடிய ரிஸ்க்கை வந்து 95% மேலே ரிஸ்க் கம்மியாயிடும். அப்போ 26 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, நாங்கள் அந்த வயதை தாண்டிட்டோம்னு நினைக்கிறவங்க இந்த வேக்சினை போடலாமா? போடலாம். 26லேருந்து 45 வயது வரைக்கும் வந்து இருக்க மக்கள் வந்து அதை போடலாம். 3 டோஸ் போடணும். இந்தியன் டைப் ஆஃப் வேக்சின் வந்து அந்த ஏஜ் குரூப் மக்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணப்படலை. இம்போர்ட் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் வேக்சின் இருக்குது, காடாசில் 9ன்னு சொல்லுவோம். அந்த வேக்சின் வந்து இந்த வயது உட்பட்ட மக்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அவுட்கம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏர்லி ஏஜில் போடக்கூடிய அவுட்கம்ஸ் வராது, ஆனால் ரிஸ்க் கண்டிப்பாக கம்மியாகும். 26லேருந்து 45 வயது வரைக்கும் இருக்க மக்களுக்கு வந்து, பெண்களுக்குமே எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கான ரிஸ்க்கை கம்மி பண்ணும். ஆல்ரெடி வந்த இன்ஃபெக்ஷனை அதால் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, மேற்கொண்டு வர இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதனால் வர சர்விக்கல் கேன்சர் ரிஸ்க்கையும் கம்மி பண்ண முடியும். இந்திய வேக்சினுக்கு அதுக்கான ஸ்டடீஸ், ஆராய்ச்சிகள் கிடையாது. 26 வயசுலேருந்து 45 வயது. வெளிநாட்டில் ஒரு வேக்சின் இருக்குது, அது இங்கேயும் இருக்குது அவைலபிளாக, நார்மல் மார்க்கெட்லேயே அவைலபிள் அந்த வேக்சினும். ஸோ ஒரு வேளை மக்கள் வந்து 26 வயசு ஆயிடுச்சு, ஸ்டில் ஐ வாண்ட் டு கெட் இட் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா வந்து அந்த டைப் ஆஃப் வேக்சினை யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் இந்தியன் வேக்சின் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். சுகர் கேன்சர் செல்ஸை ஃபீட் பண்ணும், மித்தா ஃபேக்டா? கேன்சர் வந்த பேஷண்ட்ஸுக்கு சுகர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க சாப்பாட்டில் சுகர் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க உடம்பை வந்து ட்ரீட்மெண்ட்ஸுக்கு தயார்படுத்தி கொள்ள வந்து சுகர் தேவை கண்டிப்பாக. அதுவும் வந்து அளவுக்கு அதிகமாக தேவையில்லை, சரிங்களா? டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து கேன்சர் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். இது வந்து மித்துன்னு தான் நான் சொல்வேன். பிளாஸ்டிக் பயன்பாடு, மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணுறது, ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறது, இதனாலலாம் கேன்சர் வருது. பிளாஸ்டிக் பயன்பாடு கண்டிப்பாக முக்கியமான விஷயம். அது வந்து ஃபேக்ட் தான். ஏன்னா வந்து
ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ், நான் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ். நம்ம நிறைய உணவகங்களில் போய் பார்க்குறோம், டேக்அவே வாங்குறோம், எங்கேயுமே நம்ம செக் பண்ணுறோமான்னு தெரியாது அது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கா நான் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கான்னு. ஸோ அந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து டேக்அவே சாப்பிட வேணான்னு சொல்ல, நல்ல ஹோட்டலில் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா உங்களுக்கு தெரியாது, முடிந்தவரை உங்களோட ஓன் பாத்திரங்களை யூஸ் பண்ணி டேக்அவே வாங்கிக்கோங்க. இல்லைனா பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா செக் பண்ணி வாங்குங்க அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸானு. அடுத்தது மைக்ரோவேவ் குக்கிங். மைக்ரோவேவ் குக்கிங் இஸ் ஒன் ஆஃப் தி ஹெல்த்தியஸ்ட் குக்கிங் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. சரிங்களா? மைக்ரோவேவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா ரேடியேஷன் இருக்குது. அது ரேடியேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்மள சின்ன வயசில் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம், லைட் ஸ்பெக்ட்ரம் படிச்சிருப்போம். சிலதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, சிலதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஸ்பெக்ட்ரம் வந்து நார்மல் லைட், ஒயிட் லைட், அதில் தான் கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த முறையில் போகும்போது அப்படியே ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம் போகும். மைக்ரோவேவ் பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ வேவ்ஸ் பக்கத்தில் இருக்க ஸ்பெக்ட்ரம், நம்ம சுற்றி ரேடியோ வேவ்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் இது டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி தான் மைக்ரோவேவ் அடுத்த ஸ்பெக்ட்ரமில் இருக்குது அந்த ரேடியோ வேவ்ஸ்னு சொல்கிறது. அது என்ன பண்ணும் பேசிக்லி பார்த்தீங்கன்னா, அந்த உணவில் இருக்க தண்ணியை உள்ள இருக்க வாட்டர் மாலிகுல்ஸை வந்து அஜிடேட் பண்ணி ஹீட் உருவாக்குது. சரிங்களா? ட்ரை ஃபுட்டில் கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் வைப்பாங்க மைக்ரோவேவ் பார்த்தீங்கன்னா. அது ஏன்னா வந்து அந்த வாட்டர் மாலிகுல்ஸை வைப்ரேட் அஜிடேட் பண்ணி தான் அந்த ஹீட்டை உருவாக்குது அது பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து எந்த வகையிலையும் கேன்சருக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது ஒன் ஆஃப் தி ஹெல்த்தியஸ்ட் வே ஆஃப் குக்கிங் சொல்லுவேன் நான். என்ன கேட்டால் மைக்ரோவேவில் வச்சு இதை ஹீட் பண்ணி சாப்பிட்றது அது டிஃப்ரெண்ட். மைக்ரோவேவ் குக்கிங் சொல்கிறாங்கல்ல, அந்த குக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு வாட்டி இதை ஹீட் பண்ணி சாப்பிட்லாம், 4 நாள் 5 நாள் வச்சு இதை ஹீட் பண்ணுறது வந்து அதுக்கான பிரச்சனைகளை உண்டாக்குமே தவிர மைக்ரோவேவ் குக்கிங் பர்சே, அதாவது அது மட்டும் பார்த்தீங்கன்னா கேன்சர் உண்டாக்காது கண்டிப்பாக. அடுத்து ஏர் ஃப்ரையர். ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அவனில் குக் பண்ணுறீங்களே அதே டெக்னாலஜி தான் ஏர் ஃப்ரையரும். அவனில் வந்து நீங்கள் பேக்கிங் போட்டு ஃபேன் போடுது, கேக் சாப்பிட்றீங்க, பன் சாப்பிட்றீங்க, பிரெட் சாப்பிட்றீங்க, எல்லாமே அதுதான். அதே மினியேச்சர் தான் ஏர் ஃப்ரையர். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன குக் பண்ணுறீங்களோ அதான். இன்னும் கேட்டால் ஏர் ஃப்ரையரில் ஆயில் ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப கம்மி. ஸோ மற்ற பிரச்சனைகள்லாம் கம்மியாக தான் வரும். ஸோ ஏர் ஃப்ரையர் குக்கிங்கும் ஐ ஒன்ட் சே எனி இஷ்யூஸ் வித் தட். ஸோ ஏர் ஃப்ரையர் குக்கிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிச்சயமாக மக்கள் யூஸ் பண்ணலாம். ஏர் ஃப்ரையர் குக்கிங் பற்றி நான் எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து மக்களுக்கான அதில் ஒரு ஹெல்த்தியர் வே ஆஃப் குக்கிங். எண்ணெய் யூஸ் பண்ணுறது, எண்ணெயோட அளவு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோம் மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் இட்ஸ் டைப் ஆஃப் பேக்கிங் ஒன்லி. ஸோ அந்த ஏர் ஃப்ரையர் வந்து கண்டிப்பாக எந்த வகையான கேன்சருக்கும் அது நீங்கள் என்ன உணவு பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். சரிங்களா? ஏர் ஃப்ரையர் நீங்கள் ஒரு காய்கறியை வறுக்க போகிறீங்கன்னா எண்ணெயில் வறுக்கிறதோட ஏர் ஃப்ரையரை வறுக்க போகிறீங்கன்னா அந்த வறுத்து சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியர் தான் கண்டிப்பாக. இதுவே வேறு ஏதோ ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்டாக அதில் குக் பண்ணுறீங்கன்னா அந்த அன்ஹெல்த்தி ஃபுட்கான பெனிஃபிட்ஸ் வந்து அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த டைப் ஆஃப் குக்கிங்கால் எந்த வகையான கேன்சர் உண்டாக்குற விஷயங்களும் கிடையாது. அதே மாதிரி பிளாஸ்டிக் பயன்பாடு முன்பே நீங்கள் சொன்னீங்க, அது கண்டிப்பாக கேன்சர் காசிங் தானே. குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய்ஸில் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஸ்லைம்லாம் விளையாடுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அது மூலமாக கேன்சர் வருமா? கெமிக்கல்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ குழந்தைகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து விளையாடும் போது அது வாயில் வைப்பாங்க, கையில் வச்சு அது வாயில் வைப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் அதே மாதிரி டாய் கிரேட் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ் மாதிரி டாய் கிரேட் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த டாய்ஸ்க்கு இந்த குழந்தைங்களுக்கு இந்த வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்தியாவில் உலகம் முழுவதும் இருக்குது இந்த ரெகுலேஷன்ஸ். ஸோ அந்த ரெகுலேஷன்ஸை வந்து நிறைய கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீப்பாக ரோட்டில் வைக்கிற டாய்ஸு, ஈவன் நிறைய இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸோடு ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அந்த விஷயத்தை நம்ம எப்போயுமே பார்க்கணும். அது நம்ம வந்து அதுலேருந்து கெமிக்கல்ஸால் எக்ஸ்போஷரால் கண்டிப்பாக வந்து கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து மக்கள் வந்து பார்த்து வாங்கணும் டாய்ஸ் எல்லாம். சர்ஜரி பண்ணுறது மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய கேன்சரை ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் மக்கள்கிட்ட எப்படி ஒரு புரிதல் இருக்குன்னா, அது 2வது முறை வரும்போது இன்னும் தீவிரமடையுது, எல்லா இடத்துக்கும் பரவுதுன்னு நினைக்கிறாங்க. இது சரியா? சர்ஜரி மட்டும் அல்ல, எந்த வகையான கேன்சர் புற்றுநோய்கள்லையும் பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அது சர்ஜரி பண்ணுறதால கிடையாது. நம்மளோட ஆராய்ச்சிகளுக்கும் மேலே சில விஷயங்கள் இருக்குது, கண்டுபிடிக்காத விஷயங்களுக்கு ஏன் வருது,
எதுக்கு வருது, எந்த டைப் ஆஃப் பேஷண்ட்ஸில் வருதுன்னு தெரியாது. ஸோ 1% மக்களுக்கு வரலாம். வரும்போது சில பேருக்கு அதே மாதிரியும் இருக்கலாம், இன்னும் அக்ரெசிவாகவும் இருக்கலாம். அது கண்டிப்பாக நம்மளால் எந்த டைப் ஆஃப் கேன்சரை பொறுத்து தான் அது சொல்ல முடியும். வரும்போது சில பேருக்கு அதே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரியாயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீரியமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். திரும்பி சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். இல்லை திரும்பி வேறு வகையான கீமோதெரப்பி கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கலாம். ஸோ இல்லை இம்யூனோதெரப்பி கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கேன்சரை பொறுத்து தான், சரிங்களா? ஆனால் சர்ஜரி, அந்த அறுவை சிகிச்சை மட்டும் பண்ணுறதால பரவுதுன்னு சொல்கிறது மித்து. கண்டிப்பாக பயாப்சி பண்ணுறதால பரவுதுன்னு சொல்கிறது மித்து தான். கண்டிப்பாக புற்றுநோய் சம்பந்தமாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது மக்களுக்கு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பற்றி பேசணும். விரிவாக விளக்கம் அளித்தீங்க. நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி. இப்போ புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் அதிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் ஒரு நல்ல தீர்வு அப்படின்றத மருத்துவர் குறிப்பிட்டிருக்காங்க. இதை தாண்டி என்னென்ன மருத்துவ சிகிச்சைகள் இருக்குது அப்படின்றது தொடர்பாகவும் பேசணும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஒருவேளை சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை பற்றி கூட நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிடலாம். அது சம்மந்தமாக மேலும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் விளக்கத்தை கேட்டு பெறலாம். எல்லாருக்கும் நன்றி.